மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட்க்கும் சரி இல்லை நைட்டில் டின்னராக கூட இந்த ஒரு ஹெல்த்தியான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வாயில் வச்சா அப்படியே கரைஞ்சிடுங்க. இப்போ இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம், 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம், 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம், 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இதில் பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, தேவையான அளவு உப்பு, 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்தனால அதே கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பிளெண்ட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ ஒரு பவுல்ல வெங்காயம், கேரட், கொத்தமல்லி, கருவேப்பிலை, கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா சில்லி ஃபிளேக்ஸ், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பேன் ஹீட் ஆன உடனே கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு 1 கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துக்கலாம். மாவு வந்து ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாதுங்க. இது மேலே வெங்காயம் மசாலாவும் சேர்த்துட்டு கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு 2 பக்கமா திருப்பி எடுத்தா நல்ல ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி. கண்டிப்பா இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இது நீங்க கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸா கூட செஞ்சு கொடுத்து அனுப்பலாம்.